Shall we all turn our Bibles to Acts chapter 2 verse 42? We all know about Acts. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனம். We all know about Acts chapter 2. அவங்க எல்லாருக்கும் தெரியும் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை பற்றி. It is about the Holy Spirit, the disciples receiving the Holy Spirit. இதுல வந்து எப்படி disciples அவர்களுடைய சீஷர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்றது. That was the first time they were all gathered together, and as they were praying, they received the Holy Spirit. They started to speak in tongues. அதான் முதலாவது தடவை சீஷர்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல இறங்கி அவர்கள் அந்நிய பாஷையினால பேச ஆரம்பித்தாங்க. And we see after they were filled with the Holy Spirit, their hearts changed, their minds changed, and that was the beginning of the early churches. எங்களால பார்க்க முடியும் அப்போஸ்தலர்கள் அன்றைய நாள்ல பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்நிய பாஷை பேசும் பொழுது அவருடைய இருதயங்கள் மாறப்பட்டது, அவருடைய சிந்தனைகள் மாறப்பட்டது. And today as we are in the series of meditating on our mindset, நாங்க இன்றைய நாள்ல கூட எங்களுடைய சிந்தனையை குறித்ததான தியானித்து வருகிறோம். And today we see in Acts chapter 2:42, the worship leader was also speaking about this, and because of the Holy Spirit, people changed. எங்களுடைய worship leader கூடி இத குறித்து தான் எங்களோட பேசிட்டார். அப்போஸ்தலர் 2:42 பிரகாரமாக சொல்லிருக்க ஜனங்களுடைய வாழ்க்கைகள் மாறினது அப்படினு பார்க்கிறோம். The same Peter that was scared, that denied Jesus 3 times, he became bold, and his one message touched 3,000 people, and they were added on one day. அதே அந்த பேதுரு எப்படி இயேசு கிறிஸ்துவை மரித்தாரோ இதற்கு பிறகாக அவர் வைராக்கியமாக நல்ல போல்டாக எழும்பி 3000 பேருக்கு அவர் பிரசங்கித்தார். So let's read Acts 2:42. அப்போஸ்தலர் 2:42 வாசிப்போம். They means all those who received the Holy Spirit in the upper room. They devoted themselves to the apostles' teaching and to the fellowship, to the breaking of bread and to the prayer. Everyone was filled with awe, and many wonders and miraculous signs were done by the apostles. All the believers were together and had everything in common, and we see that every day people were added to the church. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். Hallelujah. The topic for today's message God gave me was a devoted mindset. A devoted mindset. பக்தி உள்ள சிந்தனை, தேவ பக்தி நிறைந்த சிந்தனை. Okay, shall we tap the person next to you and tell, you know what today's topic is? It is a devoted mindset. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, இன்றைய நாள் தலையங்கம் வந்து பக்தி உள்ள சிந்தனை. A devoted mindset. பக்தி உள்ள சிந்தனை. Shall we quickly refresh what we learned before? போன வாரம் என்ன நாங்க கற்றுக்கொண்டோம்? What was last Sunday's mindset? போன வார ஞாயிற்றுக்கிழமையுடைய சிந்தனை என்ன மாதிரியான சிந்தனை? That matches with God. கடவுளோட பொருந்தின ஒரு சிந்தனை. What was the previous week's message? அதற்கு முதலுடைய மெசேஜ் என்ன? A mindset that will celebrating mindset. கொண்டாடுகிற சிந்தனை. What was the message before that? அதற்கு முதலான மெசேஜ் என்ன? Yeah, the unexpected. Think of things about the unexpected. எதிர்பாராத ஒரு சிந்தனை. So today God was speaking to me about a devoted mindset. இன்றைய நாள் கூட கர்த்தர் என்னோடு பேசிக்கொண்டிருக்கிற காரியம் என்னன்னா பக்தி உள்ள சிந்தனை. Here we see after they received
the power of the Holy Spirit, the first change that took place in the believer's life was they become even closer with God, more devoted. Their hearts, their minds become devoted to God. அந்த சீஷர்கள் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டதுக்கு பிறகாக அவருடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் உண்டாயிற்று? அவர்கள் இன்னும் அதிகமாக கர்த்தருடைய காரியங்களை தேடுகிறவர்களாக அவருடைய இருதயங்கள் சிந்தனை மாறப்பட்டுச்சு. The Bible says they devoted themselves to the apostles' teaching. வேதம் சொல்லுகிறது அவர்கள் எல்லாரும் அப்போஸ்தலருடைய டீச்சிங்ஸ்க்கு உபதேசத்துக்கு அவர்கள் செவி சாய்த்தார்கள். They become more, their minds become more attached to apostles' teaching. அவர்களுடைய சிந்தனை எல்லாம் அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்கு அட்ராக்ட் ஆச்சு. They become more attached to the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரோடு இன்னும் அதிகமாக நெருக்கமானார்கள். What is a devoted mindset? What do you mean when I say a devoted mindset? பக்தி உள்ள சிந்தனைனா என்ன? In English it says a devoted mind, it is committed or dedicating oneself to something, often with passionate intensity. I will tell in Tamil. And then it says extremely loving towards someone, extremely loyal towards someone. That is what means devoted mindset. ஒரு தேவ பக்தி நிறைஞ்ச சிந்தனைனா என்னது? ஒருத்தரை குறித்து மிகவும் மிகவும் அதிகமாய் நேசிக்கிறது, ஒருத்தரை குறித்து ஆழமாய் அவங்களை நேசிக்கிறது, ஒருத்தரை குறித்து ஆசைப்படுகிறது, ஒருத்தருக்கு முழு இருதயத்தோட உண்மையா இருக்கிறது. This is what is called a devoted mindset. So what happened on the Pentecostal Sunday? அப்போ என்ன நடந்தது அந்த பெந்தெகோஸ்தல் ஞாயிற்றன்று? When they received the baptism of the Holy Spirit, when they received speaking in tongues, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் அவர்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அந்நிய பாஷையின் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, their normal heart started to become more devoted towards God. அவர்களுடைய சாதாரணமான இருதயம் பக்தி உள்ள இருதயமாக கர்த்தருக்கு முன்பதாக மாறிற்று. That is how Holy Spirit transforms our lives. அப்படித்தான் பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவராய் இருக்கிறார். When Holy Spirit fills us, the first sign of a Christian, first sign of a believer is she becomes more and more passionately loving towards God, extremely loyal towards God. எப்படி பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல நிரப்பும் பொழுது எங்களுடைய இருதயம் எப்படியாக மாறுகிறது? தேவனோடு என்னும் அவர் தேவனை வாஞ்சை உள்ளவர்களாக, ஆசை கொள்ளுகிறவர்களாக நாங்கள் மாறுகிறோம். Today on this Pentecostal Sunday we are going to pray, Lord, you have given me everything. You have given me anointing, you have given me a ministry, you have given me a serving heart, you have given me a loving heart, but now give me a devoted heart, a devoted mindset. I want to love you no matter what. I want to love you more. I want to love you more. I have changed during my life. I have changed all along. My devotion decreased, but today give me this as a gift of the Pentecostal Sunday. Give me a devoted mindset. Give me a devoted heart. Shall we say amen? இன்றைய நாள்ல கூட இந்த பெந்தெகோஸ்தல் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஞாயிறன்று நாங்க கேட்க போறது பெரிய காரியங்களை கேட்க போறது இல்ல, அபிஷேகத்தை குறித்தோ இல்ல எங்களுடைய வாழ்க்கை காரியங்களை குறித்து நாங்க கேட்க போறது. இன்றைய நாள்ல நாங்க தேவன்கிட்ட கேட்க போறோம், ஆண்டவரே எனக்கு பக்தி உள்ள ஒரு இருதயம், பக்தி உள்ள ஒரு சிந்தனை எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு நாங்க கேட்க போகிறோம். Have you ever seen devoted people? You can see in every faith. பக்தி உள்ள ஜனங்களை நீங்க பார்த்திருக்கிறீங்களா? They don't care about what others feel about them. They will just love God wherever they are. Hallelujah. மற்றவங்களை குறித்து அவங்க கவலைப்படுறதில்ல, அவங்க எங்க இருந்தாலும் அவங்க தேவனை ஆராதித்து கொண்டே இருப்பாங்க. They will show
their love towards their God openly. கர்த்தர் மேல் அவங்க வைத்திருக்கிற அந்த அன்பை வெளியரங்கமா அவங்க காண்பிப்பாங்க. Many times we are very, as I told once my daughter, I was playing Christian music in high volume, and as I was going near her school, she's reducing the volume of the car because it is a gospel song, it is a Christian song. She's reducing because everyone will be listening, all around people will be listening. Oh, what is this music coming out of this? But you know, there are some people, they don't care who is around them. They will kneel down wherever they are and they will worship their God. Do we have, we who are filled by the Holy Spirit, we who worship a living God, do we have such passion, such intense love, such intense, extreme loyalty towards the God that you worship? நான் உங்களுக்கு முன்பதாகவே சொல்லியிருந்தேன், என்னுடைய மகன் நான் எப்பொழுதுமே ட்ராவல் பண்ணும் பொழுது கிறிஸ்தவ பாடல்கள் போட்டுக்கொண்டு தான் கேட்டுக்கொண்டு தான் நாங்கள் போயிட்டுருப்போம். ஒரு நாள் கூட அதே மாதிரி காரில் போயிட்டுருக்கும் பொழுது நல்ல சத்தத்தை அந்த கிறிஸ்தவ பாடலை போட்டுட்டு போனேன். ஸ்கூலுக்கு கிட்ட வரும்பொழுது ரியா வந்து சவுண்டை குறைச்சிட்டா. ஏன்னா பக்கத்தில் சுற்றியில் இருக்கவங்க யார் சரி பாடல் என்ன பாடல் போகுது அப்படின்ட்டு கேட்டுருவாங்களோ, அவள் அதுக்கு குறித்து கொஞ்சம் ஷையாக இருந்தா. ஆனால் ஜனங்கள் வேணா வேறு ஜனங்கள் இருக்கிறாங்க எப்படின்னா, என்ன யார் அவங்கள சுற்றில இருந்தாலும் இல்லையோ அவங்க கிறிஸ்தவத்தை அவங்களுடைய அன்பை பகிரங்கமா வெளிப்படுத்துவாங்க. அதே மாதிரி தான் நாங்க எப்படி இருக்கிறோம், எங்களுடைய சிந்தனை, நாங்க தேவனை ஆராதிக்கிறோம், தேவனை துதிக்கிறோம், அபிஷேகம் பட்டிருக்கோம். நாங்க எப்படி கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தரை எப்படி வெளியரங்கமாக பகிர்ந்து கொள்கிறோம். God loves a devoted mind, a devoted heart. தேவன் பக்தி உள்ள சிந்தையை நேசிக்கிறார். Today we are going to search our hearts, how much devoted my life is, how much devoted my lifestyle is. இன்றைய நாள்ல நாங்க ஆராய்ந்து பார்க்க போறோம், எவ்வளவாக எங்களுடைய வாழ்க்கை தேவனோடு அர்ப்பணித்து தேவனுடைய காரியத்துல பக்தி உள்ளதாக இருக்கிறது, பக்தி வைராக்கியம் உள்ளதாக இருக்கிறது. I have so many examples. We are going to see examples. You know, Job, he was afflicted. His children were killed, all his cattle, sheep, everything lost. He lost everything. But still he had a devoted mindset. He said, though he slays me, yet I will praise him. He doesn't care what happened to him, how things changed. He was a very wealthy rich man. He ended up on the streets. He doesn't care what happened. His love towards God, his devotion towards God never changed at all. யோபுடைய வாழ்க்கையில யோபு எல்லாவற்றிலும் அடிக்கப்பட்டாரு, எல்லாவற்றையும் இழந்தாரு. ஆனா அவருடைய சிந்தனை எப்பொழுதுமே பக்தி உள்ள ஒரு சிந்தனையாகவே இருந்துச்சு, எப்பொழுதுமே தேவனை நோக்கியே இருந்துச்சு, ஏன்னா கர்த்தர் எவ்வளோ நடந்தாலும் நான் தேவனை துதித்து கொண்டே இருப்பேன் அப்படின்ட்டு அப்படி உள்ள ஒரு பக்தி உள்ள ஒரு இருதயம், சிந்தனை அவருக்கு இருந்துச்சு. We all know about David. எங்க எல்லாருக்கும் தாவீது ராஜாவை பத்தி தெரியும். What does God testify about David? தேவன் அவரை குறித்து என்ன சாட்சி பகிர்ந்து கொள்கிறார்? I have found David after my own heart. He does everything that I desire. என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்ட்டு தேவன் சாட்சி சொல்லுகிறார். You know, sometimes when David did a mistake, yet he repented, he got back to God. His love for God never changed. தாவீது ராஜா தவறு செய்தார் தான், ஆனா அவர் மனம் திரும்பி தேவனோடு ஒப்புதம் வைத்து அவருடைய இருதயம் எப்பொழுதுமே பயபக்தியோடு இருந்தது. Likewise, sometimes when we do mistakes, we think we should go away from God. No, we all do mistakes. Everyone born in this earth, we all do mistakes. Yet our devotion for this God
should never change. நாங்களும் கூட அநேக நேரங்கள் தவறு செய்திருக்கிறோம். அதன் நிமித்தம் நாங்கள் கர்த்தரை விட்டு தூரம் போயிரோன்ட்டு சிந்தனை வச்சிருப்போம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. நாங்கள் மனம் திரும்பி எங்களுடைய இருதயம் வந்து எப்பொழுதுமே தேவனோடு பயபக்தியாய் காணப்படணும். I'm going to show you few references for devotion and then we will see a scripture, an example. வேதத்தில் இருக்கிற ரெஃபரன்சஸ் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன், எப்படி பயபக்தி உள்ள இருதயம் இருக்கணும் அப்படின்ட்டு. Your mind, Colossians 4:2. Colossians 4:2. 4:2. It says, devote yourself to prayer, being watchful and thankful. Devote, which means you commit your life for extreme prayer, for extreme thanksgiving, for out of extreme love, you devote your life for prayer. உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய ஜெபத்தை பயபக்தியோடு கர்த்தருக்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும். You know, I know some people, whether it is snow, whether it is sun, whether they are feeling well, whether they are not feeling well, whether they are traveling, whether they are not traveling, whether they are working, whether they are off, they will wake up in the morning and devote their life to prayer. Hallelujah. எனக்கு சில பேரை தெரியும், ஸ்னோவா இருந்தாலும் மழையா இருந்தாலும் குளிரா இருந்தாலும் அவங்களுக்கு சுகம் இல்லாண்டாலும் அவங்க அதிகாலையில எழும்பி அவங்களுடைய ஜெபத்துல தங்களை அர்ப்பணித்துக் கொள்வாங்க. So on this Pentecostal Sunday, if we are lacking prayer, ask, Lord, give me a devoted prayer life. No matter what, whether I am tired, whether I am not tired, whether I have time, whether I don't have time, whether I have to start the day early or whether I have a long day. Let me devote myself for prayer, because when the Holy Spirit filled, the first change was the devotion of heart that they received. அப்போ இன்றைய நாள்ல நாங்க கேட்க போறோம், நாங்க சுகமா இருக்கிறோமோ சுகம் இல்லாம இருக்கிறோமோ, எங்களுக்கு நேரங்கள் இல்லையோ இருக்குதோ, நாங்க கேட்க போறோம், ஆண்டவரே எனக்கு பயபக்தி உள்ள ஒரு ஜெப வாழ்க்கையை கொடுங்க, அர்ப்பணித்த ஒரு ஜெப வாழ்க்கையை கொடுங்க அப்படினு கேட்க போறோம். In Job 11:13 it says, Job, after losing everything, you know what is the advice he is giving? He doesn't say seek God or pray to God, cry to God. He doesn't say that. He says, yet if you devote your heart to God. Can you imagine the heart of Job? He lost everything. He's going to die. Everything has gone. Yet what is his advice to people? He says, let your heart become devoted. தேவ பக்தி நிறைஞ்ச இருதயமா உங்க இருதயங்கள் மாறட்டும். Look at the heart of Job. யோபு 11:13 இப்படியா சொல்லுகிறார். யோபு எல்லா காரியத்தையும் இழந்ததுக்கு பிறகும் கூட அவர் என்ன சொல்லுகிறார் ஜனங்களுக்கு? உங்களுடைய இருதயங்களை பக்தி உள்ள இருதயங்களாக மாற்றுங்க அப்படினு சொல்லுகிறார். Amen. Amen. If people ask you what is one advice you are going to give people, you know, we should tell, be a devoted Christian. If you live for Christ. If you die for Christ. Hallelujah. Amen. நீங்க ஏதாவது ஒரு ஆலோசனை இது ஜனங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டீங்கன்னா சொல்லுங்க, அர்ப்பணித்த உள்ள ஒரு பயபக்தி உள்ள இருதயத்தை தாங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த அட்வைஸஸ் கொடுங்க. You all know John Knox. ஜான் நாட்ஸ் குறித்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். Who was he? He was a revivalist, a missionary from Scotland. ஸ்காட்லாண்ட்ல இருந்து ஒரு எழுப்புதலின் இவாஞ்சலிஸ்ட் அவரு. What did he say? He said, give me Scotland or I die. That much devoted his heart was towards God. Give me devote. Do you understand what devotion is? A deep love with God. No matter what happens, his heart will always be connected with God. அவர் வந்து ஸ்காட்லாண்ட தாங்க இல்லாட்டி நான் மரித்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அப்படியாய் வைராக்கியம் நிறைந்தவர், பயபக்தி, கர்த்தர் மேல பயபக்தி நிறைந்தவர். அப்படியான இருதயங்கள் தான் நாங்க எங்க ஒவ்வொருத்தருக்குள்ளாக இருக்கணும். Okay, next all of you take 1 Timothy 4:13. 1 தீமோத்தேயு 4:13. 1 Timothy chapter 4:13. It says, devote yourself
to the public reading of scripture, to the preaching and to teaching. Hallelujah. நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. What does Paul teach Timothy here? He says your heart should be devoted to the scripture reading. You know, some people, they love scripture reading. We write, we underline, we put date, we make notes. You know, our Bibles are very precious to us. We carry our Bibles in our handbags. Paul says, be devoted. Devote yourself to the public reading of the scripture. Then he says, be devoted to preach and to teach. So for example, if I say, come on, today you have to go and preach, you should be ready to go and preach. You should be ready to go and teach the gospel. Hallelujah. That much devoted. Oh no, akka, so no, akka, I am very shy. No. Your heart should be burning with fire. The minute I say go and preach, you should run and preach. The minute I should say go and tell gospel, you should run and tell. Your heart should be burning. போல் தீமோத்திக்கு என்ன சொல்லுகிறார்? எப்பொழுதுமே உன்னுடைய இருதயம் வந்து வேதத்தை வாசிக்கிறதுல பயபக்தி உள்ளதாக இருக்கணும் அப்படின்ட்டு அவர் சொல்லுகிறார். பிரசங்கிக்கிறதுல பயபக்தியா இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லுகிறார். எப்பெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன்னா அதை நீங்க உடனே வந்து நீங்க எப்பொழுதுமே பிரசங்கம் பண்ணுகிறதற்கு, வேதம் வாசிக்கிறதற்கு தயாராக இருக்கணும். ஏன்னா சில பேர் வேதத்தை வந்து அழகாக பாவிப்பாங்க, அண்டர்லைன் பண்ணி அதை மார்க் பண்ணி அவ்வளோ அழகா அந்த வேதத்தை வாசிக்கிறதுல அவங்களை பயபக்தியோடு அந்த காரியத்தை அவங்க செய்வாங்க. We have to train our mind. எங்களுடைய சிந்தனையை நாங்கள் எப்பொழுதுமே ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். Train our mind towards devotion. தேவ பக்திக்கு நம்மளுடைய சிந்தனையை பயிற்சிக்கணும். We should become every day, Lord, I should become more devoted. ஒவ்வொரு நாள் ஆண்டவரே நான் இன்னும் பக்தி உள்ளவனாய் மாற்றுங்க, என்னை இன்னும் பக்தி உள்ளவனாய் மாற்றுங்கன்னு அனுதினமும் கேட்கணும். Let's say an example. ஒரு உதாரணம், 2 Kings 2 ராஜாக்கள் 20th chapter verse 3. 20வது அதிகாரம் 3வது வசனம். 2 Kings 23. Here we see King Hezekiah. He says like this. He was a very devoted king. He became king at the age of 25. ஹெசேக்கியா ராஜா 25வது வயசுல ராஜாவா மாறினார். So much of responsibility to lead the people, right? ஜனங்களை நடத்துகிறதற்கு அவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். But the Bible says Hezekiah walked in the ways of God. நான் வேதம் சொல்லுகிறது ஹெசேக்கியா ராஜா தேவனுடைய வழிகள்ல நடந்தார் அப்படினு. We are going to அப்படினு. study all that, and he led Israel in the ways of God. இஸ்ரவேல் தேசத்தை கர்த்தருடைய வழிகள்ல அவங்களை நடத்தி சென்றார். Just imagine a 25-year-old boy, as young as you are, he, instead of enjoying the palace and the luxury of it, he lived a devoted life and he led the people of Israel in a devoted lifestyle. Hallelujah. This is a challenge to all the young children sitting in this place. How is your heart devoted today? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 25 வயசுள்ள ராஜா ஹெசேக்கியா ராஜா பேலஸ்ல இருக்கிற எல்லா விதமான காரியங்களையும் அவரால் அதை செய்து கொள்ள முடியும். ஆனாலும் அவர் என்ன செய்தாரு? அவருடைய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்து பயபக்தி உள்ள ஒரு ராஜாவாக இஸ்ரவேல் தேசத்தை நடத்தி சென்றார். Here we see, and then he becomes very, very sick. அப்போ அவர் ரொம்ப சுகவீனம் அடைந்துடுவாரு. And the prophet Isaiah comes and he says, you're going to die, put things in order in your household.
ஐசையா தீர்க்கதரிசி வந்து சொல்லுவாரு, நீ சாக போற, உன்னுடைய வீட்டின் காரியங்கள் எல்லாவற்றையும் ஒழுங்கு பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. Then he starts crying to the Lord. அப்போ தேவனை நோக்கி அவர் அழ ஆரம்பிப்பாரு. He says, remember, O Lord, how I have walked before you faithfully and with wholehearted devotion and have done what is good in your eyes. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பதாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்து அருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். He had a devoted heart towards God and he walked in his ways. தேவனை குறித்து ஒரு பயபக்தி உள்ள இருதயம், தேவனுடைய வழிகளில் நடந்த ஒரு ராஜா. Immediately what happens? Isaiah tells King Hezekiah and he leaves the palace. And when King Hezekiah starts saying, Lord, I walked in your ways. I walked in a wholehearted devotion. Even before leaving the palace, God speaks to Isaiah again. Go and tell my son that he is not going to die. I am going to add 15 years more into his life. You know, a devoted lifestyle, a devoted man, when he starts crying to the Lord, the Bible says, if you read 2 Kings 25, it says, the Lord says, I have heard your prayers and I have seen your tears. I will heal you. Hallelujah. Hallelujah. நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். He says, you're going to die, but because of his devotion, his heart, his unconditional love towards God, what happens? God says, I have heard. He changes his mind. He changes his decision. He changes the sick report and he says, I will add 15 years from now, and from today, on the 3rd day, you will rise up from your bed, go to the temple of God and you will worship me. Hallelujah. God rewards a devoted heart. God answers a devoted heart. ஐசையா சொல்லிட்டு போகும்பொழுதே அந்த பேலஸை விட்டு போறதற்கு முன்பதாகவே எசேக்கியா ராஜாவுடைய அழுகை நிமித்தம், அவருடைய விண்ணப்பத்தின் நிமித்தம் கர்த்தர் அந்த காரியத்தை மாற்றுகிறார். அவருக்கு இன்னொரு 15 வருஷம் கூட்டி கொடுக்கிறார். என்னத்திற்காக? அவர் எசேக்கியா ராஜாவுடைய பயபக்தி உள்ள இருதயத்துக்காக. எப்படி கர்த்தருக்கு முன்பதாக அவர் வழி நடத்தினாரோ அதையெல்லாம் கர்த்தர் நினைவு கூர்ந்து அவருடைய வாழ்க்கை, அவருடைய எல்லா சிக் ரிப்போர்ட், அவருடைய எல்லாவற்றையும் மாற்றி அவருக்கு புதிய ஒரு 15 வருஷத்தை கர்த்தர் கூட்டி கொடுத்தார். How can we be devoted? எப்படி எங்களால பயபக்தியா இருக்க முடியும்? How can we in our day to day life we live a devoted life? எப்படி எங்களுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில பயபக்தியாக எங்களால காணப்பட முடியும்? Shall we read what Hezekiah the king did? ஹெசேக்கியா ராஜா என்ன செய்தார்னு நாங்கள் வாசிப்போம். Let's all turn to 2 Kings. This touched me so much. 2 Kings chapter 18. 2 ராஜாக்கள் 18 2வது வசனத்துல இருந்து வாசிப்போம். You know, he became King Hezekiah becomes the king at the age of 25 when he was very very young. ஹெசேக்கியா ராஜா 25வது வயசுல ராஜாவாய் பொறுப்பெடுத்தாரு. So what did he do? What was his devotion? How did he show? You know, you can't say I am very devoted to God. I am very devoted to God. For example, if I say I love you Lakshana, I love you Lakshana, no words. You have to show how you love her. எப்படி ஹெசேக்கியா ராஜா அவருடைய கர்த்தர் மேல இருந்த பக்தியை எப்படி அவர் வெளியரங்கமாக காண்பித்தாரு, எங்களுடைய வாழ்க்கையில கூட நாங்க எப்படி கர்த்தருடைய காரியங்களை, கர்த்தர் மேல இருக்கிற பயபக்தியை எங்களாலையும் எப்படி நாங்க காண்பிக்க முடியும்? Verse 3, he did
what was right in the eyes of God. Hallelujah. Number 1, if you say that you are very much devoted to God, you should do what is right in the eyes of God. Not what the person on the right says, not what on the person on the left says. People will force you, people will advise you, people will give you so many advices. If you go to your workplace, they will give you one advice. If you go to your relatives, they will give another set of advice. But what is a devoted heart? What is a devoted mind? You do what is right in the eyes of God. Last week we saw your mind should match God's mind. Whatever is right before God. Sometimes what I do may be wrong, but whatever is right before God, I should do it. Whether I like it, whether I don't like it, whether that was the opinion given by my friends or not. Do what is right before the Lord. If you do that, you can proudly say that your heart is devoted to God. Hallelujah. Amen. Amen. முதலாவதாக ஹெசேக்கியா ராஜா என்ன செய்தார்? கர்த்தருடைய கண்களுக்கு முன்பதாக சரியாய் நடந்தார், சரியான வழிகளில் நடந்தார். அதே போல தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பதாக நாங்கள் சரியான வழிகளில் நடக்கணும். எங்கள் பக்கத்தில் யார் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல, இல்லை எங்களுடைய வேலை இடங்களிலோ, இல்லை நாங்கள் எங்களை சுற்றில யார் என்ன சொல்கிறாங்கன்றது கிடையாது. கர்த்தருடைய கண்களுக்கு முன்பதாக நாங்கள் சரியான வழிகளில் நடக்கணும். Our number 2. What did he do? Are you all with me? Shall we read verse 4? He removed the high places. அவன் மேடைகளை அகற்றினான். சரியா? He removed. What did King Hezekiah? He was just 25 years old, a young boy, a handsome king. What did he do? He removed all the high places that were in Israel. அந்த ஹெசேக்கியா ராஜா 25 வயசுள்ள வாலிபன். அவ என்ன செய்தாரு? அவர் எல்லா அங்க இஸ்ரவேல்ல இருந்த எல்லா மேடைகளையும் அகற்றி போட்டாரு. What are high places? என்ன மேடைகள்னா என்ன? In those time there were platforms built and they used to sacrifice the babies, the son, the daughters. They used to do all the rituals there. That was the hype. They used to offer sacrifices. They used to dance there before the calf and all those things. Okay? So what he did when he became the king, he knew, if I keep this high place, if I keep this platform, people are going to sin again and again. He removed every platform that will cause people to sin. Hallelujah. Do you get me that? அந்த காலத்துல ஒவ்வொரு இடங்கள்லயும் மேடைகள் கட்டப்பட்டுச்சு. அந்த மேடைகள்ல என்ன செய்தாங்க? அவருடைய பிள்ளைகளை, ஆடுகளை, இல்ல எல்லா விதமான காரியங்களை அவங்க தகன பலியாக செலுத்தினாங்க. அப்ப அவருடைய முதலாவது காரியம் அவர் என்ன செய்தாரு? எல்லா மேடைகளையும் அந்த இடத்துல இருந்து அகற்றி போட்டாரு. If you say that you have a devoted heart, you have to remove every platforms in your life that will make you sin, that will make God's heart cry. You have to remove every platform, whether it is a social media platform, whether it is a TikTok platform, whatever platform it is, whether it is your friend circle platform, I don't know what platform, what SIM card you have. If you say Hezekiah was 25 years old, a young man, he did not only worship God, pray to God, but he went into the city, he went into the town. He saw there is a platform here. If I leave this platform, people are going to misuse it.
They are going to sacrifice their children. They are going to commit sin. Let me destroy it. He removed it. உங்களுக்கு வந்து தெய்வ பயபக்தி உள்ள இருதயம் உங்களுக்கு இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா முதலாவது நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா உங்களுக்குள்ளாக இருக்கிற எல்லா பாவமுள்ள காரியங்களை எல்லாவற்றையும் எடுத்து போடணும். ஏன்னா எசேக்கியா ராஜா என்ன செய்தாரு, அந்த தேசத்துல வந்து இருக்கிற எல்லா பட்டணங்களுக்குள்ளாக போயிட்டு அங்க இருந்த எல்லா மேடைகளையும் அகற்றி போட்டார். ஏன்னா அந்த மேடைகள் இருக்கும் பொழுதுதான் அங்க பலிகளை செலுத்துவாங்க. ஸோ அதற்காக எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இருக்கிற எல்லா விதமான மேடையான காரியங்கள் எல்லா பாவங்களை நாங்கள் எடுத்து போடணும். You have to remove. You have to remove. You cannot be a devoted Christian and still have high places that will cause you to fall, that will cause whatever God tells you to throw it today. கர்த்தர் என்னென்ன காரியங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடணும்ட்டு சொல்லுகிறாரோ அந்த காரியத்தெல்லாம் நீங்கள் எடுத்து போடணும். ஏன்னா நீங்கள் வந்து பயபக்தி உள்ள இருதயம் கொண்டவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கும் பொழுது அந்த பாவமான அந்த மேடையான காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. Number 3, he said he smashed the sacred stones. மூன்றாவது எல்லா விதமான பக்தியான சிலைகளை எல்லாவற்றையும் அவர் உடைத்து போட்டாரு. In our lives, whatever we may come across that you think is not sacred, smash it down. எங்களுடைய வாழ்க்கையில நாங்க ஏதாவது ஒரு காரியம் எங்களுடைய வாழ்க்கையில அது ஒரு சிலையாக காணப்படுகிறதோ அது எல்லாவற்றையும் நீங்க உடைத்து போடுங்க. Whatever you can, smash it, break it. Any idols, any stones, sacred things, break it. எல்லா விதமான சிலைகள் எல்லா விதமான சீக்ரெட்டான காரியங்கள் எல்லாவற்றையும் உங்க வாழ்க்கையில இருந்து அதை உடைத்து போடுங்க. If you can do, then number 4 it says he cut down Asherah poles. Whatever is the pride of your life, let us break it down. என்னென்ன காரியங்களோட வாழ்க்கையில இருக்கிற எல்லா விக்கிர தோப்புகளை எல்லாவற்றையும் நாங்க உடைத்து போடுவோம். Anything that is we are proud of, let us break it down. என்னென்ன காரியங்களோட வாழ்க்கையில இருக்கிற ஜீவனத்தின் பெருமைகளை எல்லாவற்றையும் நாங்கள் உடைத்து போடுவோம். Every pride of our life, எல்லா ஜீவனத்தின் பெருமைகள். Lord, it is not me, it is you. ஆண்டவரே இது நான் அல்ல நீங்கள். Number 6 it says he trusted in the Lord and he held fast to the Lord. He did not cease from following God. ஐந்தாவது அவர் எப்பொழுதுமே தேவனை நம்பி இருந்தாரு, தேவனோடு ஐக்கியமாக இருந்தாரு. You know, in our day to day life we will have so many things to do. In everything, always trust God. Just for everything ask God, Lord, shall I do it this way, shall I do it that way? Hold fast to the Lord and do not cease to follow him. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில அநேக காரியங்கள் செய்கிறதற்காக இருக்கும். ஆனா எல்லாவற்றிலும் நீங்க எப்பொழுதுமே தேவனை நம்பி உள்ளவர்களாக நீங்க காணப்படணும். That is a devoted mindset. அதுதான் தேவனோட பயபக்தி உள்ள ஒரு சிந்தை. I trust my parents all the time. Good, but trust in the Lord. நான் எப்பொழுதுமே என் பெற்றோர்களை நம்பி இருக்கிறேன். இல்ல நீங்க எப்பொழுதுமே தேவனை நம்பி இருக்கிறவர்களாக இருக்கணும். I trust my children. It is good, but trust in the Lord more. என்னுடைய பிள்ளைகளை நான் நம்புகிறேன், அது நல்லதுதான். ஆனா தேவனை இன்னும் அதிகமாக நீங்க நம்புகிறவர்களாக இருக்கணும். I trust my work. It is good, but trust in the Lord more. Because if you lose this job, if you don't trust God, we won't get another job. Better trust God. If we lose this job, we get a better job. Yeah, so don't trust job, trust the one who gave you job. வேலையை நம்பி இருக்கிறது நல்லதுதான். ஆனா வேலையை காட்டிலும் தேவனை நம்பி இருக்கிறது இன்னும் நல்லது. ஏன்னா இந்த வேலையை நீங்க எப்போ வேணாலும் இழந்து போகலாம். ஆனா தேவனை நீங்க நம்பும் பொழுது தேவன் இதை விட நல்ல ஒரு வேலையை உங்களுக்கு கொடுப்பாரு. This afternoon the Holy Spirit is filling us with a devoted heart. இந்த சாயங்கால வேளை கர்த்தர் எங்க மத்தியில பயபக்தி உள்ள ஒரு சிந்தனை எங்க மத்தியில ஊற்றுகிறார். So what happens when we have a devoted heart? 2 things I will tell and finish. ஒரு பக்தி உள்ள இருதயம் எங்களுக்கு இருக்கும் பொழுது என்ன காரியங்கள் நடைபெறும்? 2 காரியத்தை குறித்து நான் சொல்ல இருக்கிறேன். 2 Kings 18:7 says, the Lord was with Hezekiah. He was successful in whatever he undertook.
ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. Whatever he did, whether he did a small job, he was prosperous. Whether he did a business, he prospered. Whether anything to do with household, it prospered. Whether it is to do with a marriage, it prospers. Whether it is to do whatever you do, if you have a devoted heart, it will prosper. The Bible says whatever he undertook, God gave him success. Hallelujah. Hallelujah. Amen. Whatever job, whatever you do, you will succeed. பயபக்தி உள்ள இருதயம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்கும் பொழுது நாங்கள் என்னென்ன காரியங்கள் எல்லாவற்றையும் நினைக்கிறோமோ, வேலையா இருக்கட்டும், இல்லை எங்களுடைய திருமணமா இருக்கட்டும், இல்லை எங்களுடைய ப்ரொமோஷன்ஸா இருக்கட்டும், என்ன காரியங்களா இருந்தாலும் பயபக்தி உள்ள இருதயத்தை நாங்கள் காணும் பொழுது கர்த்தர் அதுல எல்லாவற்றையும் ஒரு ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். First, then you know what happened? There was a big army who came against King Hezekiah. ஹெசேக்கியா ராஜாக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு சேனை எழும்பிச்சு. King Assyria came to fight against him. அசீரியா ராஜா அவருக்கு எதிராக யுத்தம் செய்ய வந்தாரு. And he gets very, very scared. அது குறித்து அவர் ரொம்ப பயப்பட்டாரு. He was a devoted king. அவர் ஒரு பயபக்தி உள்ள ஒரு ராஜா தான். He loved God. தேவனை ரொம்ப நேசித்தாரு. But there was a situation that a big army came against him. ஆனா ஒரு சூழ்நிலை அன்றைய நாள்ல உருவாயிற்று. ஒரு பெரிய ஒரு சேனை அவருக்கு முன்பதாக எழும்பிற்று. We may love God, we may be devoted to God. It doesn't mean you will not have problems in your life. நாங்க பயபக்தி உள்ளவர்களாக இருக்கலாம், நம் தேவனை நம்பி இருக்கிறவர்களாக இருக்கலாம், ஆனா அதற்காக எங்களுக்கு எதிராக எந்த ஒரு காரியம் எழும்பாதுன்னு சொல்ல முடியாது. Problems will come. பிரச்சனைகள் வரும். But you know what happened? ஆனா என்ன நடக்கும் தெரியுமா? When he got very scared, that is when God sends Isaiah again to Hezekiah and he says, do not be afraid. The zeal of the Lord Almighty, I will defeat the king. And he says, the Lord says, the zeal of the Lord Almighty will accomplish this. You know, I will fight the battle for you. Your enemy will be defeated. And who is going to do it for you? The zeal of the Lord will accomplish it. Hallelujah. அவர் ரொம்ப பயந்து கொண்டிருக்கும் பொழுது ஐசாயா தீர்க்கதரிசி வந்து இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தர் உனக்காக எழும்பி வைராக்கியமாக எழும்பி யுத்தம் செய்வார் அப்படின்னு சொல்றார். When your heart is devoted to God, உங்களுடைய இருதயம் தேவனுக்கு பயபக்தியா இருக்கும் பொழுது God, not only God fights your battle, தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்கிறது மாத்திரமில்ல, the zeal of the Almighty God will stay with you, will fight for you. அந்த வைராக்கியமுள்ள அந்த தேவன் உங்களுக்காக எழும்பி யுத்தம் செய்து உங்களோடு இருப்பார். Everything, the Bible says, everything that concerneth you concerneth God. உன்னை என்னெல்லாம் துக்கப்படுத்துகிறதோ அது எல்லாம் கர்த்தரை துக்கப்படுத்துகிறது. ஆண்டவரை குறித்து ஒரு தேவ பக்தி உள்ள ஜனங்களாய், தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியாய், தேவ பக்தி உள்ள ஒரு தாயாய், ஒரு தகப்பனாய் இருக்கும்போது கர்த்தர் யுத்தம் செய்கிறது மாத்திரமல்ல, அவருடைய வைராக்கியம் உனக்காக எழும்பும். Hallelujah. Imagine if the zeal of the Lord Almighty stands with you. Imagine, for all this you have to have a devoted heart towards God. யோசிச்சு பாருங்க, வைராக்கியம் நிறைந்த தேவன் எங்களோடு பக்கத்துல நிற்கும் பொழுது எவ்வளோ காரியங்களை எங்களால செய்ய முடியும். அதனால உங்களுடைய இருதயம் தேவனோடு ஒரு பயபக்தி உள்ள இருதயமாக எப்பொழுதுமே இருக்கணும். We all today being the Pentecostal Sunday, we are all going to ask one thing, Lord, I don't know about anybody else, but give me a devoted mindset. I just want to love you so much. I want to spend time with you. I want to think about you. I want to be with you. I want to talk with you. I want to share things with you.
give me this devoted mindset. இன்றைக்கு பென்டிகோஸ்தல் ஞாயிறா இருக்கிற நாள்ல நாங்க இந்த ஒரு விஷயத்தை கர்த்தர்கிட்ட கேட்க போறோம். ஆண்டவரே, எனக்கு பயபக்தி உள்ள ஒரு இருதயத்தை கொடுங்க, பயபக்தி உள்ள இருதயத்தை கொடுங்க. என்னுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே பயபக்தியா உண்மை நான் நேசிக்கணும், தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்க போகிறோம். Shall we all we'll sit and pray for some times now. கொஞ்ச நேரம் நாங்க உட்கார்ந்து ஜெபம் Are you all பண்ணுவோம். ready to pray? நீங்க ஜெபிக்கிறதுக்கு எல்லாம் Are you தயாரா? all ready to ask this Holy Spirit for a devoted heart? பரிசுத்த ஆவியானவர்கிட்ட இந்த பயபக்தி உள்ள இருதயத்தை கேட்கிறதற்கு நீங்க தயாரா? Welcome, Holy Spirit. This is a prayer time and you are in the house of God. Whatever you pray, God is going to answer you. God is going to give you. So if you have a devoted heart, forget about everything. Forget about everything. It is you and God. That is a devoted heart. இது ஒரு ஜெப வேளை. நீங்க என்னென்ன காரியங்கள் கர்த்தர்கிட்ட நீங்க கேட்குறீங்களோ கர்த்தர் அதை உங்களுக்கு தரவல்லவரா இருக்கிறார். இருதயத்துல பயபக்தியோடு இந்த நாள்ல நீங்க அந்த காரியங்களை கேட்க போகிறீங்க. We are going to ask Lord, on the day of Pentecost, you filled the people with a devoted heart. Give me that devoted heart to follow the teachings, to read the scripture, to pray and being watchful and thankful. Give me that devoted heart towards one another. Give me that passion. I should not care for anything else, not worry for anything else, but give me a devoted heart. பெந்தெகோஸ்து நாள்ல எப்படி அந்த ஜனங்களை கர்த்தர் பயபக்தி உள்ள இருதயத்தினால நிரப்பினாரோ அதே போல இன்றைய நாள்ல நாங்க கேட்க போறோம். ஆண்டவரே, என்ன காரியங்கள் வந்தாலும் என்ன பயபக்தி உள்ள இருதயத்தை எனக்கு நீங்க தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய நாள்ல My mom used to say like this. My mom used to say like this. என்னுடைய அம்மா இப்படியா சொன்னாங்க, whatever you pray in the church, because it is the house of God, He never sends you empty handed. He answers your prayer. என்னென்ன காரியங்கள் நாங்க சபையில கேட்கிறோமோ, ஏன்னா சபை தேவனுடைய ஆலயமா இருக்கிறதுனால சபையில நாங்கள் என்னென்ன கேட்கிறோமோ அந்த காரியத்தை எல்லாம் கர்த்தர் எங்களுக்கு செய்கிறவரா இருக்கிறார், தருகிறவரா இருக்கிறார். You ask for your exam results, you ask for your promotion, you've asked for your financial blessing, you ask for anything, God is going to answer you. நீங்க ப்ரமோஷனா இருக்கலாம், இல்லாட்டி வேலை காரியங்களா இருக்கட்டும், என்னென்ன காரியங்கள் இந்த இடத்துல நீங்க கேட்குறீங்களோ கர்த்தர் அதை உங்களுக்கு தர வல்லவரா இருக்கிறார். Let's go into this worship and then we start praying. இந்த ஆராதனைக்குள்ளாக கடந்து போயிட்டு நாங்கள் ஜெபத்துக்குள்ளாக போவோம்.
வருஷத்துக்கு முன்பாக செய்த அதே அற்புதம் இன்றைக்கு நம்மளுடைய இருதயத்துல நடக்கட்டும். The same miracle that took place 2000 years ago, let it take place in our hearts and minds today. ஜீவ தண்ணீர் வாரும் தூயாவியே, வாரும் தூயாவியே, வாரும் தூய ஆவியே, உன் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உன் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். Welcome Holy Spirit. Welcome Holy Spirit. Be here with your presence. Fill me with your power. Live inside of me. The first prayer point. Holy Spirit, give me a devoted mind. பரிசுத்தாவியானவரே பயபக்தி உள்ள சிந்தனையை தாங்க. Give me a devoted heart. பயபக்தி உள்ள இருதயத்தை தாங்க. Let my heart be devoted to you all the time. என்னுடைய இருதயம் எப்பொழுதுமே பயபக்தியோடு மூடி இருக்கட்டும். Help me to devote myself to prayer and thanksgiving. எப்பொழுதுமே என்னுடைய ஜெபத்திலையும் தேவனை துதிக்கிறதிலுமே என்னுடைய இருதயம் பயபக்தியாக காணப்படட்டும். Help me to devote myself to the scripture reading, to preaching and to teaching. preach பண்ணுகிறதுலயா இருக்கட்டும், வேதம் வாசிக்கிறதா இருக்கட்டும், என்னுடைய இருதயம் எப்பொழுதுமே பயபக்தியாய் காணப்படட்டும். Give me a devoted heart. இருதயம் பயபக்தியுள்ள இருதயத்தை தாங்க. Only when you ask, God will give you. நீங்க கேட்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். Let's all close our eyes and let's start crying unto the Lord. நல்ல கண்களை மூடி தேவனை நோக்கி கதறுவோம். God, give me a devoted heart. ஆண்டவரே எனக்கு பயபக்தியுள்ள இருதயத்தை தாங்க. Lord, as in Acts Apostle 2, on the day of Pentecost, Lord, you gave a devoted heart. Lord, when the Holy Spirit came upon the disciples, when the Holy Spirit came upon the 120 people, their hearts changed, their lives changed. They received a devoted heart towards God, a devoted heart towards man. Lord, help give me that devoted heart. I was a devoted person when I was saved. I was a devoted person when I first took my baptism. But along the way, my devotion for you decreased. But today, renew a devoted mindset. Renew a devoted heart. ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட புதுசுல, ஞானஸ்நானம் எடுத்த புதுசுல, சபைக்கு வந்த ஆரம்பத்துல கர்த்தர் எனக்கு பக்தி உள்ள இருதயத்தை கொடுத்தீர். ஆனா நாளடைவுல என்னுடைய பக்தி வைராக்கியம் குறைந்து போயிருச்சு சுவாமி. இந்த வேளையில எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஜெபம். ஆண்டவரே, எனக்கு ஒரு பக்தி உள்ள இருதயத்தை கொடுங்க. பக்தி உள்ள இருதயத்தை கொடுங்க. பக்தி உள்ள இருதயத்தை கொடுங்க சுவாமி. Thank you Jesus. Thank you Jesus. Next we are going to pray. Lord, help me to remove the high places. Remove the platforms that will make me sin. Help me to smash all the sacred stones. Help me to cut down all the Asherah poles in my life. Every pride of life, every secret sins, every hidden sins, any platform that will cause me to sin. Lord, I remove it as a sign of my devotion to you. அடுத்தது, ஆண்டவரே, என் வாழ்க்கையில பாவத்தை செய்ய தோன்றுகிற எல்லா பாவமான இடங்கள் உடைக்கப்படுவதாக, எல்லா விக்கிரகங்கள் உடைக்கப்படுவதாக. என் வாழ்க்கையில போன் என்னுடைய ஒரு விக்கிரகமாக இருக்கலாம் சுவாமி. ஆண்டவரே, என்னுடைய நண்பர்கள்
ஆண்டவரே எனக்கு ஒரு விக்கிரகமா இருக்கலாம், அதெல்லாம் எடுத்து போடுறேன். என்னுடைய எதை குறித்து நான் பெருமை பாராட்டுகிறேனோ அதெல்லாம் உடைச்சு போடுகிறேன். நான் உங்களை நேசிக்கிறேன், என்னுடைய இருதயம் உங்களை பற்றி கொண்டு இருக்கு, எனக்கு வேற எது மேலயும் ஆசை இல்லை, என் ஆசைலாம் நீங்க தான். Shall we all pray for the second prayer point? Pray, 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 pray. Let's pray. Yes, Lord, remove the platform, remove every platform, remove that will cause people to sin, remove every high place, everything that is going to make people falter, that is going to make people sin. We remove it, we smash every sacred stone, we smash every idols in our life, every media addiction, any addiction, we break it, we break it, we break it. Every pride of life, every high thing, every Asherah pose, we break it in Jesus. In Jesus, give me a devoted heart, give me a devoted lifestyle. Thank you, Jesus. The next prayer point, we are going to pray for deliverance and sickness and healing. Anything, okay. அடுத்ததாக நாங்க விடுதலைக்காக சுகத்துக்காக ஜெபிக்க போகிறோம். If pray here, you pray here, whoever God wants to deliver, he is going to deliver them. நீங்க இங்க ஜெபம் பண்ணுங்க, யாரெல்லாம் கர்த்தர் விடுதலையாக்கணும் சுகப்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அங்க அவங்களுக்கு அதெல்லாம் காரியங்கள் நடைபெறும். Think of anybody who is not well, who needs healing. Today you pray in the house of God and go. You will see the results. As we saw in Hezekiah, I have heard your prayer, I have seen your tears, I will heal you, the Lord says. நினைத்து கொள்ளுங்க, யார் யாரெல்லாம் சுகவீனத்தோடு காணப்படுகிறாங்களோ இங்க நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவங்களுக்கு எல்லாம் விடுதலையாக்குற. எப்படி ஹெசேக்கியா ராஜாவை கர்த்தர் சுகப்படுத்தி அநேக வருஷத்தை கூட்டி கொடுத்து, அதே போல தேவனுடைய ராஜ்ய தேவனுடைய வீட்டுல நீங்க இருந்து ஜெபம் பண்ணும்பொழுது கர்த்தர் அவங்களுடைய வாழ்க்கையில சுகத்தையும் விடுதலையும் கட்டளை கொடுக்கிறார். Pray for deliverance and sicknesses. விடுதலைக்காகவும் Let's pray. Let's pray. பண்ணுவோம். Thank you Lord, we pray for people's deliverance. We don't know what is going on in people's life. ஜனங்களுடைய வீட்டுல என்னென்ன போய் கொண்டிருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது, எத்தனை பிரச்சனைங்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது, எத்தனை பாவ அடிமைத்தனம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. There may be addiction. We don't know what people are going through in their homes. But right now, we pray for people's deliverance. We pray for deliverance to take place in people's life. We pray for deliverance to take place in young children's life. I pray for deliverance in your spouse, in your husband's life. Pray for deliverance in your wife's lifestyle. Pray for a deliverance in all the children that you know. We need deliverance. Church is for deliverance. Any addiction that cannot be broken, we as a church, we pray in the house of God to deliver children, to deliver young children. ஆண்டவரே, எல்லா அடிமைத்தனம் ஏசப்பா நாங்க உடைக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களால மாற்ற முடியாத காரியங்கள் கர்த்தருடைய தேவாலயத்துல நாங்க ஜெபம் பண்ணுகிறோம். தேவ ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுகிற வேளையில கட்டுகள் உடைக்கப்படட்டும். எல்லா பாவ கட்டுகளா இருக்கட்டும், அடிமைத்தனமா இருக்கட்டும், பிசாசோட கட்டுகளா இருக்கட்டும், பில்லி சூனிய கட்டுகளா இருக்கட்டும், any witchcraft, we break it in Jesus name. Pray for healing, pray for healing. ஏசப்பா, ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில I pray for healing. We don't know what people are going through, what people are suffering from, but we come to the house of God. We pray on the altar. Any sicknesses, be healed in Jesus' name. By your stripes, we are healed. By the broken body of Jesus, we are healed. By the 39 stripes on the body of Jesus, we are healed. We receive the healing. We receive the healing through the cross. We receive healing in everyone's life. There should be a change. There should be a change in people's body, Father. Thank you, Jesus. Thank you, Jesus. The last prayer point. We all know about Elijah. கடைசியாக நாங்கள் ஜெபிக்க போறோம். எங்க எல்லாருக்கும் எலியாவை பத்தி தெரியும். எலியாவை பற்றி தெரியும்.
You know, Elijah provided sacrifice. எலாய்ஜா பலிகளை செலுத்தினாரு. He brought sacrifice to the altar. பலிபீடத்துக்கு பலிகளை கொண்டு வந்தாரு. And God provided the fire. தேவன் அங்க நெருப்பை உண்டாக்கினார். Agni. Yeah. So I want to say, if you give your sacrifice, God brings the fire of the Holy Spirit. Hallelujah. Hallelujah. சொல்ல விரும்புகிறது, நீங்க பலியை கொண்டு வரும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அக்கினியை அனுப்புகிறவராக இருக்கிறார். If you want fire, always remember you have to give some sacrifice. உங்களுக்கு அக்கினி வேணும்னா நீங்க ஒரு விஷயம் ஞாபகத்தை வைத்துக் கொள்ளணும், நீங்க பலியை கொண்டு வரணும். Shall we all pray for this? இதற்காக நாங்க ஜெபம் பண்ணுவோம். Lord, help me to bring a sacrifice to your altar. It could be anything. I don't want to watch phone after 6 o'clock. It's a sacrifice because it's taking too much of your time. Anything. Lord, I bring sacrifice. You give me fire. That is what we are going to pray. பலிபீடத்துல ஒரு பலியை கொண்டுவரதுக்கு ஆண்டவரே நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. போனா இருக்கட்டும், இல்ல என்னென்ன காரியம் உங்களோட வாழ்க்கையில ஒரு ஐடலா இருக்குதோ, ஒரு விக்கிரமா இருக்குதோ, அதை நீங்க இந்த இடத்துல ஒரு பலியாக கொண்டு வரும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல அக்கினியை தருகிறார். I come to church at 2 o'clock. It's a sacrifice. God gives you the fire. நான் சபைக்கு 2 மணிக்கு வர போகிறேன், அது ஒரு பலி, அது கர்த்தர் உங்களுக்கு ஒரு அக்னியை கொண்டு வருவார். I am going to pray 2 times for the church. One in the morning, one after sunrise, one after sunset. It's a sacrifice. God will bring fire. நான் காலையில ஒரு தடவை ஜெபம், நைட்ல ஒரு ஜெபம், சபைக்காக நான் ஜெபிக்க போறேன், அது ஒரு பலி. கர்த்தர் அந்த இடத்துல அக்னியை அதுக்காக தருவாரு. So we are going to give sacrifice and God is going to bring fire in what you ask for. நாங்க பலியை கொடுக்க போறோம், கர்த்தர் அக்னியை அந்த இடத்துல தர போகிறார். Shall we pray? Let's pray. நாங்க ஜெபம் பண்ணுவோம். Hallelujah. Yes. இடத்துல கூட Yes. ஹவுஸ் ஆஃப் தி லார்ட். Thank you, Jesus. ஒரு Thank you, Father. Help me to bring sacrifice. Help me to bring sacrifice. Help me to bring sacrifice. When I bring sacrifice, God provides the fire. When I bring sacrifice, God provides fire. When I bring sacrifice, God provides the fire. When I bring sacrifice, God provides the fire. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you. Our dear Heavenly Father, I thank you and I praise you for this wonderful word that you have given. On this day of Pentecost, fill us with a devoted mindset. In the Pentecost நாள் ஆண்டவரே, ஒரு தேவ பக்தி உள்ள சிந்தனை, ஒரு தேவ பக்தி உள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்க சுவாமி. Lord, we saw how they were devoted towards prayer, devoted towards reading the scriptures, preaching, teaching, towards one another, towards the growth of the church. It was the gift of the Holy Spirit. Give us that gift to be devoted to you at all circumstances. We should be ready to give our heart to you, Father. ஆண்டவரே, அந்த பெந்தெகோஸ்தே நாள்ல தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்ட பொழுது ஆண்டவரே தேவ பக்தி நிறைஞ்சவர்களாய் காணப்பட்டாங்க. ஜெபிப்பதற்கு, வேதம் வாசிப்பதற்கு, ஜனங்கள் மத்தியில ஊழியம் செய்வதற்கு, ஒருத்தரை பார்த்துக்கிறதுக்கு தேவ பக்தி உள்ளவங்களா காணப்பட்டாங்க. அது ஒரு கிஃப்டா நீங்க கொடுத்தீங்க. அதை எங்களுக்கு, எங்க சபைக்கு தாங்க. Give it to us and to our church. Fill us with a new spirit, a new mindset of a devoted heart. I commit this service into your precious hands. In Jesus' holy name I pray. Amen. Amen.